கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிரச்சாரத்தின் போது விசிக, பாமக மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவனும், பாஜக சார்பில் கார்த்திகாயினி என்பவரும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் திருமாவளவனுக்கு எதிராக தேசிய வாக்காளர் பேரவை என்ற அமைப்பினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு வீடாக சென்ற அந்த அமைப்பினர் துண்டு பிரசுரங்களை கொடுத்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என விளக்கமாக எடுத்து கூறினர். அப்போது அவ்வழியாக சென்ற திமுக கவுன்சிலர் ராஜன் என்பவர் துண்டு பிரசுரங்கள் குறித்து விசாரித்துள்ளார். ஆனால் முறையாக பதிலளிக்காத தேசிய வாக்காளர் பேரவை என்ற அமைப்பினர் கவுன்சிலரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் முன் அனுமதியின்றி துண்டு பிரசுரங்கள் கொடுத்தவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பாமக மற்றும் விசிகவினர் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மோடி ஒழிக என ஒரு தரப்பும், ஜெய்ஹிந்த் என ஒரு தரப்பும் முழக்கமிட்டு மோதிக்கொள்ள முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.